திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று திருவள்ளுவர் நாள். தமிழர்களின் தனிப்பெரும் சிறப்பு திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையால் மொழியப்பட்டது. ஜி.யு. போப் போன்ற அந்நிய நாட்டவராலும் புகழ்ந்து ஓதப்பட்டது. மதம், இனம், மொழி இவை எல்லாவற்றையும் கடந்து நூற்றாண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் 2ஐ கடந்து இன்று வரை நிலை பெற்றிருப்பது திருக்குறள் என்றால் அது மிகையல்ல. மன்னராட்சி காலத்தில் எழுதப்பட்ட குறள்கள் அத்தனையும் இன்றைய மக்களாட்சி காலத்திலும் பொருந்துகின்றனவா, அல்லது சில குறள்கள் கால மாற்றத்தில் பொருந்தா நிலையில் இருக்கின்றனவா? திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் எனும் கோரிக்கை நிறைவேறுமா? விவாதிக்கலாம். பங்கேற்போர்: திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த KT ராகவன், பேராசிரியை ரேவதி கிருபாகரன், தமிழறிஞர் மூப்பே சத்தியவேல் முருகனார் ஆகியோர். இனி நேர்பட பேசலாம். முன்னதாக கேள்வி ஒன்றை நேயர்கள் முன்பு வைத்திருந்தோம். திருக்குறள் எந்த காலத்திற்கும் எல்லோருக்கும் ஏற்புடையதா என்று கேட்டிருந்தோம். குறளை பொருள் உணர்ந்து பயின்றோர் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். முடிவுகளை நிறைவில் பார்க்கலாம். இனி விவாதிக்கலாம். வணக்கம். அருண்மொழி, திருக்குறள் தேசிய நூலாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. உங்கள் கருத்து என்ன? இந்த கோரிக்கை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக, சரியாக ஒரு நூற்றாண்டு இருக்கணும். இந்த நம்ம தமிழர்களுக்கு ஆண்டு கணக்கு எப்போ தொடங்குது அப்படிங்கிறது அந்த தமிழக புலவர் குழு கூடி விவாதித்து நம்முடைய தமிழ் இலக்கியங்கள், பண்பாட்டு கூறுகள் இவற்றினுடைய அடிப்படையில் இந்த தை முதல் நாளில் தொடங்குது அப்படிங்கிறது அவங்க வரையறுத்து அதற்கான ஆண்டு கணக்குன்னு வரும்பொழுது திருவள்ளுவர் ஆண்டாக, திருவள்ளுவர் பிறந்த நாள்னு அவர்கள் கணக்கெடுத்திருக்கக்கூடிய இந்த நாளிலிருந்து தொடங்குவதாக வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அப்போவே இந்த கோரிக்கை தொடங்கிவிட்டது. ஆனால் அப்போ இந்த தேசியம், இந்த கோட்பாடுகள் அப்போ வரல. சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்னதாகவே அந்த காலகட்டத்தில் நடக்குது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு அடையாள கோரிக்கையாக இந்த குறள் பெரும்பாலும் தமிழ் அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் கடல் மறைமலையடிகளிலிருந்து எல்லாருமே இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கை எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, என்னுடைய மொழிக்கு ஒரு மரியாதை கொடுங்கள், எங்கள் மொழியில் இருக்கும் இலக்கியத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கள் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு மனு போடுவதாக பார்க்கப்பட்டதே தவிர உண்மையில் அந்த நூலில் இருக்கும் அறக்கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக அது இல்லை. இந்த பின்னணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு திருக்குறளும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அது என்னெல்லாம் சொல்லுது. இன்னைக்கு இளைஞர்களுக்கு திருக்குறளை வெறும் மனப்பாட செய்யுளா வச்சே மறக்கடிச்சிடறோம், இல்லைன்னா பிடிக்காம பண்ணிடுறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எவ்வளவு வாழ்வியல் கருத்துகள் இருக்கின்றனன்னு பார்க்கும்போது வாழ்வியல் கருத்துக்கள் நிறைந்த அந்த திருக்குறளை தேசிய நூலாக ஆக்கலாம். ஆக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா தேசிய நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். என்ன காரணத்திற்காக முன்னாள் இருந்தக்கூடிய தமிழக அறிஞர்கள் அதற்கு தேசிய நூலாக கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள், இப்பொழுது என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். மற்றவர்களின் கருத்தை கேட்கலாம். திரு ராகவ், உங்களுடைய கருத்து, தேசிய நூலாக திருக்குறளை அங்கீகரிக்கலாமா? கண்டிப்பாக அங்கீகரிக்கலாம். ஏன்னா நிலத்தை உழுவதிலே தொடங்கி நாட்டை ஆள்வது பற்றி அத்தனை பற்றியுமே திருக்குறளை இருக்கிறது. இந்த நாட்டில் மக்களுடைய பொதுவாக வாழ்வியல் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு நாடு, ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும், அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும், பண்புகள், ஒரு தனி மனிதனுக்கான பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், எது இல்லை இந்த நாட்டில் அண்டர் தி சன் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு நூலாகத்தான் அது இருக்கிறது. நிச்சயமாக அதனால்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய மொழிகள் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 25 மொழிகள், இந்திய அந்நிய வெளிநாட்டு மொழிகள் அத்தனையிலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அந்த நூலை பற்றி. அதனால் அது நிச்சயமாக உங்களுடைய கேள்வியிலேயே பார்த்தேன் நான், இப்பவும் கூட இந்த காலகட்டத்தில் கூட அது அதனுடைய இது உண்மையாக இருக்கிறதான்னு சொன்னால் நிச்சயமாக இந்த காலத்துக்கு கூட தேவை தான் திருக்குறள். அதனால்
உண்மையிலே அது ஆக்க வேண்டிய எல்லா ஒரு விஷயம். கருத்துக்களும் எல்லா இருக்கு அப்படின்னு கருத்துக்களையும் சொல்றீங்க. எல்லா கருத்துக்களும் எல்லா நிச்சயமா. கருத்துக்களும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த கருத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று பேசலாம். ஏன் பிறகு ஏற்றுக்கொள்வது? என்னை தெரிந்து எனக்கு தெரிந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறகு பேசலாம். உங்களுடைய கருத்து. கண்டிப்பாக உலகம் கடந்த ஒரு தத்துவ அறிஞர்களுடைய தொகுப்பாகவும் சீற்றம், அன்பு, கடிந்து கொள்ளுதல், மற்றவரை தழுவி கொள்ளுதல் என்று எல்லா அம்சங்களையும் ஒரு நாடு அல்லது ஒரு மதம் அல்லது ஒரு இனம் சார்ந்தவருக்குன்னு பொதுவாக இல்லாமல் மானுட வர்க்கம் முழுமைக்குமே பொதுவான ஒரு நூலாக இருக்கின்ற ஒரு குமுலேட்டிவ் ரெக்கார்டு என்று சொல்கிறோமே, ஒரு தொகுப்பு. அதை விடவும் அந்த ரிட்டாரிக் பார்த்திங்கன்னா லெக்கானிக் ஸ்டைல் உலகம் முழுவதும் விரும்பப்படுகின்ற ஒரு அம்சம், சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது 2 அடியில். எனவே தேசிய நூலாக கொண்டு வர வேண்டுன்ற அறிவிப்புன்றது என்னை பொறுத்தவரையில் இது தாமதம். இது இன்னும் சீக்கிரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கணும். மிகச்சிறந்த நூலுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெருமைப்படுவதற்கு தகுதியானவர்கள். காத்திருக்கிறோம், கோரிக்கை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். ஐயா, உங்களுடைய கருத்து. திருக்குறள் என்கின்ற அந்த அற்புதமான நூலினை ஆக்கி தந்த வள்ளுவர் பெருமான் சொல்லாதது எதுவும் இல்லை என்று மிக அற்புதமாக சங்க புலவர்களெல்லாம் பாடியிருந்த பாடல்களை தொகுத்து திருவள்ளுவ மாலை என்று கொடுத்திருக்கிறார்கள். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுளதோ மண்ணு தமிழ் புலவர் ஆய் கேட்க வீற்றிருக்கலாம் என்று ஒரு அற்புதமான ஒரு பாடல் அதிலே இருப்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நூல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு நூலை கேட்பதற்கு ஏதாவது இருக்குமா என்று மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிற அந்த பாடல் எதை சொல்லுகிறது என்றால், எல்லாம் அதனில் உள்ள என்கின்ற அதை பலரும் கூறுகின்ற அந்த நிலையை தான் பார்க்கிறோம். ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னார், இட் இஸ் ட்ரூலி அன் ஆப்பிள் கோல்டு கிவன் இன் சில்வர் நெட்வொர்க் என்று மிக அழகாக ரெவரண்ட் ஜான்சன் என்பவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை நான் இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன். ஆகவே அதில் இல்லாதது ஒன்றும் இல்லை. அத்தகைய ஒன்றை அவையார் சொன்னது போல மிக தாமதமாகத்தான் இன்னும் நம்ம அது கோரிக்கை என்கின்ற அளவிலே தான் வைத்து கொண்டு இருக்கிறோம். 1920களிலிருந்து இந்த பேச்சு தொடங்கி கொண்டு இருக்கிறது. அம்மையார், நமது அருள்மொழி அம்மையார், மதிப்புமிக்க அருள்மொழி அம்மையார் சொன்னது போல புலவர்கள் எல்லாம் கூடியிருந்து மறைமலடிகள், காசு பிள்ளை, பூவை கல்யாண சுந்தரனார், சோமசுந்தர பாரதியார் போன்ற ஈடு இணையில்லாத புலவர்களெல்லாம் ஒன்று கூடி பேசிய அந்த நாளிலே கொண்டு வந்த அந்த திருவள்ளுவர் ஆண்டு என்கின்ற அந்த பகுதியும், திருவள்ளுவர் ஆண்டு என்பது அதனை ஒட்டி உடனே புத்தாண்டு என்பது தமிழ் புத்தாண்டு தையிலே தான் என்பதையும் இந்த 2 தீர்மானங்கள் வைத்தபோதே அவர்கள் இந்த திருக்குறளை நம்முடைய நாட்டு நூலாக கொண்டு வர வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். அது அந்த காலத்திலிருந்து தொங்கிக் கொண்டே இருக்கிறது, தொய்வடைந்து போயிருக்கிறது. தூக்கி நிறுத்த வேண்டிய அந்த கோரிக்கையை நாம் எடுத்து நிறுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி திரு அருள்மொழி. இப்ப திருக்குறளில் எல்லா கருத்துக்களும் இருக்கின்றன என்கின்ற ஒரு எண்ணம் தான் எல்லோருக்கும் எழுகின்றது. பெண்களை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஏன்னா பெண்ணடிமையினுடைய ஒரு சொல்லாக பார்க்கப்படுவது கற்பு. அந்த கற்பை திருவள்ளுவர் மிக அதிக இடங்களில் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது சொல்றதுக்கு முன்னால அடிப்படையில் எந்த ஒரு கருத்தும் எல்லா காலத்துக்கும் எல்லா சூழலுக்கும் கால தேச வர்த்தமானங்களை கடந்து எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அப்படி சொல்லுவது என்பது உலக இயற்கைக்கு மாறானது. எப்படி நிலையாமையை பற்றி வள்ளுவர் நெருநல் உளனொருவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்றாரோ, அந்த மாதிரி இந்த நிலையாமை மிக்க உலகில் கருத்துக்களும் வாழ்க்கை பண்புகளும் மாறிக்கொண்டிருக்கும். அதனால அது அப்படியே இன்னைக்கு நாம எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஒரு நூலின் உயர்ந்த தன்மை அறக்கூறுகளை பார்க்கும் பொழுது அதனுடைய பெரும்பான்மையான கூறுகள் இன்றைக்கு நமக்கு ஏற்புடையதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்குமா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் அறநூல்கள் என்று நினைக்கிற எவற்றை விடவும் திருக்குறள் மிக பொருத்தமானது அப்படிங்கிறது தான் பகுத்தறிவுக்கு ஒத்த கருத்து. ஏற்புடையது அல்ல என்று சொல்லக்கூடிய பகுதிகளை நீக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தா? இல்ல, அதை நீக்குவதற்கு நமக்கு உரிமை இருக்குதா அப்படின்னு எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா நாம் திராவிட இயக்க கருத்துக்கள்ல கூட தந்தை பெரியார் அவர்கள்
திருக்குறள் மாநாடு நடத்தினவர். தமிழ்நாட்டில் முதல்ல திருக்குறள் மாநாடை திராவிடர் இயக்கம் தான் நடத்தியது. திராவிடர் இயக்க குடும்பங்களில் தான் இந்த திருக்குறள் பெயர்கள், அது அறவாழி, நிறைமொழி, மறைமொழி, இந்த மாதிரி பெயர்களில் இருந்து குறளமுது, இப்படிப்பட்ட முப்பாலிகை, இப்படியெல்லாம் பெயர்கள் உண்டு. அந்த இயக்கத்தில் வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய மூலக்கருத்தில் பெண் வழிச்சேரல், பெண்களை பற்றி வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய கருத்துக்களை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை, விமர்சிக்கிறார். இன்னும் சொன்னால், ஒரு பெண் வந்து எப்படி இவ்வளவு வேலைகளை செய்துவிட்டு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட நிபந்தனைகள்லாம் ஆணுக்கு வைக்கப்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் எழுதுகிறார். அதுபோல் பெய்யென பெய்யும் மழை, தெய்வம் தொழாள் கணவன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை, இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை. பரத்தையர் வாழ்க்கை, தலைவனோடு ஊடல் கூடல் வரும்பொழுது நன்னேன் பரத்தனின் மார்பு அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா, என்ன நீ வந்து சட்டை இல்லாமல் வர்ற, உன்னை எத்தனை பெண்கள் பார்த்தாங்க, நீ பரத்தன், இத்தனை பெண்களால் விரும்பப்பட்டவன், நான் வந்து இந்த மார்பை விரும்பி உன் மேலே சாஞ்சிருவேன்னு நினைக்காத அப்படின்னு அந்த தலைவி சொல்லுகிறாள். அதில் பரத்தமையோடு கூடி வந்த தலைவன், இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது இவர்களது வாதமாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? அதாவது யார் கையில் திருக்குறள் போகின்றதோ அது அவர்கள் மனநிலையை பொறுத்து ஒரு ஆயுதமாகிறது, எடுக்கிறவங்க கையை பொறுத்து. இன்னும் மகாபாரத காலத்துக்கே கொண்டு போகலாம். நம்ம கற்புன்ற ஒன்று மற்ற இல்வாழ்க்கை திறமையாக நடத்தி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்குள் அமைந்திருக்கின்ற தாத்பரியமான ஒரு தாம்பத்தியத்துக்குள் நிகழ்கின்ற பொழுது இந்த பின்னடிமை சிக்கல்லாம் அவர் வள்ளுவன் வைக்கலை. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, வள்ளுவனை முழுமையாக புரிந்து கொள்ளாத சூழலில் நம்ம ஷாப்பிங் மாலுக்குள்ளார போய் இந்த ஷிப்கார்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து போடுவோம் பாருங்கள். ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டே போவோம், பிடிச்சமானதை உள்ளே எடுத்து போட்டு வெளியே வந்து பில் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். நிறைய பேர் வள்ளுவரை திருக்குறளை அப்படி கையாளுறதுனால வரக்கூடிய பிரச்சனை அது. மாவோ சொல்வது போல், என் எதிராளியை தீர்மானிப்பவன், எதிராளியுடைய ஆயுதத்தை தீர்மானிப்பது, என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிப்பது என் எதிராளி தான். அது மாதிரி திருக்குறளை யார் கையில் வைத்து கொண்டு எப்படி அதை சமூகத்திற்கு கொடுக்கின்றார்கள்ன்றதை வைத்து தான் என்னுடைய பாரம்பரியம். அது பெண்ணடிமைத்தனமா, அது விலங்குகளை உடக்குகின்ற அம்சமானு பார்க்குறோம். சரியான நபர்களிடத்திலே போக வேண்டும் என்கின்ற விருப்பமும் இருக்கின்றது. சரியான முறையிலே அதை இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிற பாருங்கள், பகுப்பாய்தல் என்பது சரியான முறையில் இது செய்யப்படணும். கற்புன்னு சொல்லுகின்ற பொழுது கூட அவங்க தோழர் சொல்லுற மாதிரி தக்கார் தாய்களை பற்றி சொன்னாங்க. பெண்ணினுடைய அந்த கொள்கை சான்று இருக்கின்ற அந்த சான்றாமையை பற்றி பேசுகின்ற பொழுது வரைவு மகளிரை பற்றி சொல்கிறார். பாலியல் தொழிலாளரை பற்றியும் திருவள்ளுவர் ஒரு நல்ல பார்வை வைக்கிறார். இருமண பெண்டீர் பொருட்பண்டின்ற பேரில் வருது, பணத்துக்காக வாங்குறாங்க. ஒருவனிடம் சுகித்து இருக்கின்ற பொழுதே இன்னொருவனை நினைச்சிட்டு இருக்கவங்க இருமண பெண்டீர்னு வைக்கிறார். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் மேலோட்டமாக படித்தீர்கள் என்றால் இது பெண்ணுக்கு மாத்திரம்தான் சாத்தியமா, ஆணுக்கு இருக்காதா? ஆணுக்கு இருமண ஆடவர் இருக்க முடியாதான்னு. ஆனால் அதை புலநடுக்கத்திலையும் கல்லுண்ணாமையிலும் கல் குடிக்கிறாங்க பாருங்க, மது, அதில் வைக்கின்ற பொழுது அந்த அம்சம் பெண்ணுக்குரியதுலேருந்து விலகி போயிடுது. எனவே எடுத்து கொள்ளுகின்றவர்கள் கையிலே திருக்குறள் போகின்ற பொழுது பார்க்கின்ற மனோபாவத்திலே புரட்சிகரமாக அருமையான முறையிலே பெண்ணை தோழமையுடன் பார்க்கின்றவர்கள் திருக்குறளை எடுக்கின்ற பொழுது அங்கு பெண்ணடிமைத்தனத்துக்கான ஒரு செய்தி கூட இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். திருவள்ளுவர் இல்லாள் என்ற பதத்தை தான் கையாண்டிருக்கிறாரே தவிர இல்லான் என்று ஆண்களை குறிப்பதற்கு எந்த ஒரு பதமும் இல்லையே. இல்லத்தை ஆள்கின்ற பொறுப்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா? கற்பு என்ற நிலையில கேட்குறீங்க. பொதுவாக என்று நீங்க எப்படி செய்யணும்? வினை திட்போன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. வினை எப்படி செய்யணும்? வினை செய்கின்ற பொழுது, ஒரு வேலையை செய்கின்ற பொழுது வரக்கூடிய தடங்கல்கள் தான் இப்போ நீங்கள் சொல்லுகிற அமைச்சங்கள்லாம், ஆப்ஸ்டக்கிள்ஸ் முன்னாடி என்னென்னலாம் நிற்கிது, அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி நம்ம ஜெயிக்கணுன்றது. வினை திட்பத்திலே வள்ளுவன் சொல்வது என்ன சொல்கிறாங்க? வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பெறன்றார். இதில் ஆடவனை வைப்பீங்களா பெண்ணை வைப்பீங்கன்னா? ஒருவன் மனம் தான் இங்கே ஜெண்டரை பேசக்கூடாது. இங்கே ஆளுமை என்பது, பர்சனாலிட்டி என்பது வள்ளுவன் பார்வையிலே மனமும் அறிவும் சார்ந்து இருக்கின்ற ஒரு அம்சம். அது ஆடவனாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அங்கே உருவத்தை பற்றிய பேச்சுக்கு அங்கே இல்லை. வினை திட்பம், ஒரு வேலையை செய்யணும், அது எந்த செயலை செயற்கரிய டீடாகவும் இருக்கலாம், ஒர்க்காகவும் இருக்கலாம். மனத்திட்பம் தான் உறுதியோடு தான் எடுத்திருப்பதில் நிற்கின்ற பொழுது மற்ற எல்லாம் பிற என்னென்ன நீங்கள் தடைகளை வைக்கின்றீர்களோ அதை உடைத்து கொண்டு வரலான்றது தான். இதில் ஆண் பெண் என்ற நிகதியிலே நாங்கள் படித்ததில்லை. நான் திருக்குறளை ஒரு பெண்ணாக நின்று படித்தது கிடையாது. சொல்லும் பொழுது
யார் எடுக்கிறாங்களோ அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறது, அந்த விளக்கத்துக்கேற்றாற் போல் அது மாறுறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு விளக்கம் ஒரு இலக்கியத்துக்கு பொருந்தலாம். ஆனால் ஒரு அறநூலை வந்து அவரவர் மனம் போல விளக்கம் சொல்லுவது என்பது பொருத்தமுடையதாக இருக்காது. பெரியார் அவர்கள் இந்த கருத்தை சொல்லும் பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து பெரியார் மீது எப்படிப்பட்ட பற்று கொண்டவர்ங்கிறது தெரியும். இல்ல தோழர், நீங்க சொல்றது இந்த சமூக அரங்குகளும் நான் வருத்தத்துக்குரிய பதிவாகவே வைக்கிறேன். இலக்கிய பதிவுகளும் ஒரு பெண்ணுக்கான அம்சங்கள்னு சில அதிகாரங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பெரியார் மீது பற்று கொண்ட புரட்சி கவிஞர் வந்து திருக்குறளை பற்றி சொல்லும்போது வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறள்லேன்னு சொல்றாரு. வெல்லாததில்லை, அதுக்கு வந்து இணை இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு அவருக்கு திருவள்ளுவர் மேல வருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த திருக்குறளுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. நோ அவங்க வந்து மழை பெய்யினா அவங்க மழை பெய்யாது, கணவனை தொழுது எழக்கூடிய ஒரு பெண் பெய்ன்னு சொன்னா மழை பெய்யுதா? அப்படி இல்லை, தெய்வம் தொழாமல் கணவனை தொழுது எழும் பெண்ணானவள் மழை பெய்தால் நல்லா இருக்குமே விளைச்சலுக்கு அப்படின்னு நினைக்கும் போது பெய்கிற மழையை போல அப்படின்னு சொல்ற. இப்போ சொன்னா மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற மேஜிக் அல்ல பிரச்சனை. தெய்வம் தொழாமல் கணவனை தொழுது எழுவது என்கிற அந்த ஒரு நிலைப்பாடு, பெண்ணுக்கு கணவன் தெய்வம் என்று வைக்கக்கூடிய அந்த கருத்தியல் தான் முரண்பாடு. இந்த மாதிரி விளக்கங்கள் வரும்போது தான் பெரியார் சொன்னார், இதுக்கு வந்து ஒரிஜினல் புலவரே பரவாயில்ல, உரை சொன்ன புலவரை விட அப்படின்னு. அது மாதிரி தான் வந்து திருக்குறள் உரையை சொன்னவர்கள்லேயே மிகச்சிறந்தவர் அப்படின்னு பாராட்டப்படுகிறவர் வந்து என்ன சொல்றார், பரிமேலழகர் வந்து பெருமவற்றுள் யாமறிந்ததில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறங்கிறதான் திருக்குறள். ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, அறிவறிந்த என்று சொன்னதால் பெண் ஒழிந்த ஆண் மக்கள் என்று அறிக அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இந்த மாதிரி விளக்கத்தெல்லாம் சொல்லும் போது குறள் மேலேயே குற்றம் வந்துடும். இந்த முரண்பாடான கருத்திற்கு முரண்பாடான கருத்து அல்ல, அது முரண்பாடும் அல்ல உடன்பாடும் அல்ல, தவறாக திரித்து அம்மையார் சொன்னது போல அந்த உரை ஆசிரியர்கள் செய்கிற, இப்போ அவங்களே ஒரு வழக்கறிஞர் 2 பேர் இருக்காங்க. இப்போ இவங்களே என்ன பண்ணோம், ஒரே சட்டத்தை வைத்துக்கொண்டு வெவ்வேறு விதமான அந்த கோணத்திலே பார்த்து சொல்லுகிறார்கள். அதே போல தான் உரை ஆசிரியர்கள், அதற்கு 10 பேர் உரை ஆசிரியர்கள். அதில் ஆரம்பித்தது மணக்குடவர் ஆரம்பித்தார், முடித்தது பரிமேலழகர் முடித்தார். இவருடைய இதில் பார்த்தீங்கன்னா பரிமேலழகரில் பல விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களே அவர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இப்போ அம்மையார் சுட்டி காட்டியது, புதல்வரை பெறுதல் என்கின்ற தலைப்பு அவர் அமைத்தது வந்து மிக தவறான அமைப்பு என்று ஏற்கனவே பல உரையாசிரியர்களே அதுக்கு மாறுகொண்டு இருக்கின்றனர். புதல்வரை பெறுதல் என்பதற்கு மாறுகொண்டு உரை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு என்ன வரணும்னா, அது அந்த அதிகாரம் முழுக்க மக்கட்பேருன்னு தான் வருது. மக்கட்பேறு அது எந்த இடத்துலையும் புதல்வரை பெறுதல் வரல. அது மக்கட்பேருன்னு வரும்போது மக்கட்பேறு என்ற தலைப்பு தான் அது பொருத்தமாக இருக்க முடியும். அவர் ஒன்றும் இப்போ ஒவ்வொரு அதிகாரம் எழுதும் போதும் அதுக்கு தலைப்பு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதினவர் அல்ல. யாரோ ஒருவர் வைக்கிறவர்கள் அது வந்து புதல்வரை பெறுதல் என்று அவருடைய நோக்கில் அதை வைக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உரையை பார்க்கும்போது அந்த அவருடைய கண்ணோட்டத்தை உள்ளே நுழைக்கிறார்கள். அந்த கண்ணோட்டத்திலிருந்து விலகி பார்த்தோம்னா தான் திருவள்ளுவர், உண்மையான திருவள்ளுவர் மேலே நமக்கு தெரிவார். இந்த விஷயத்தில் தந்தை பெரியார் கூட ஒருமுறை அப்பாத்துரையாரிடம் இந்த திருக்குறளுக்கு ஒரு புத்துரை எழுதுங்கள் என்று சொன்னதாக கேள்விப்பட்டோம். அதில் தந்தை பெரியார் சொன்னாராம், கடவுள் வாழ்த்து என்கின்ற அதிகாரத்திற்கு பதிலாக மனித இனத்தின் குறிக்கோள் என்று மாற்றி எழுது என்று அப்பாத்துரையாரிடம் சொன்னதாக ஒரு தகவல். அதற்கு அப்பாத்துரையார் சொன்னாராம், நான் உங்களையும் மதிக்கிறேன், திருவள்ளுவரையும் மதிக்கிறேன். திருவள்ளுவருக்காக உங்களுடைய கொள்கைகளை பொய்ப்பிக்க நான் விரும்பவில்லை, உங்களுக்காக திருவள்ளுவருடைய கொள்கையை பொய்ப்பிக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னார். இந்த கடவுள் வாழ்த்து என்பதிலேயே பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அது குறித்து தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவீனம் எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.